ஜெப்ரானிக்ஸ்னுடைய ஒரு சவுண்ட் பார் இது 7451 Pro 5.1 அப்படிங்கிற ஒரு சவுண்ட் பார். இந்த சவுண்ட் பார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான விலை தான். 5500 இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இது சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு 240 வாட் அவுட்புட் தரக்கூடிய சரவுண்ட் சிஸ்டம் 5.1 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்ன வருது அப்படிங்கிறத பாக்ஸ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். பாக்ஸுக்கு வெளியில் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவே போட்டாங்க. உங்களுக்கு கிடைக்க போகிறது சவுண்ட் பார், சப்வூஃபர், ரிமோட் கண்ட்ரோல் ப்ளஸ் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5.1 சேனல் உங்களுக்கு கிடைக்கும். சப்வூஃபருடைய சைஸ் 13.3 சென்டிமீட்டர்ஸ், 3 டிரைவர்ஸ் கொண்ட சவுண்ட் பார் இருக்குது. மல்டி கனெக்டிவிட்டி, ப்ளூடூத், யூஎஸ்பி, ஏஆர்சி எல்லா சப்போர்ட்டும் எல்லா கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு இருக்குது. மேலும் பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த சைடில் போட்டுருக்காங்க. வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். சரி, இப்போது நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே பாக்ஸுக்கு வெளியில் நீங்கள் பார்த்த மாதிரியே ஒரு சப்வூஃபர் இருக்குது. ஸோ இந்த சப்வூஃபர்னுடைய பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் பிளெயினான ஒரு சப்வூஃபர் தான். வுட்டால் பண்ண சப்வூஃபர். ஜெப்ரானிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங் போட்டிருக்காங்க. சைடில் வந்து அதோடைய பாசிவ் ரேடியேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் பின்புறத்தில் கனெக்ட் பண்ண வேண்டிய சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் 2 கொடுத்தாங்க. வயர்டு சேட்டலைட் ஸ்பீக்கர் இது. இந்த ஸ்பீக்கர்ஸுடைய பின்புறத்தில் செவுத்தில் மாட்டிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டேபிளில் வைக்கணும் கூட வைக்கலாம். பட் செவுத்தில் மாட்டுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது தவிர உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல், டிஜிட்டல் யூசர் மேனுவல் இருக்கு. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு யூசர் மேனுவல் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் இந்த சவுண்ட் பாரை வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான சின்ன பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த என்டையர் சிஸ்டம் பவர் பண்ணுறதுக்கு ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சவுண்ட் பார். இது ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு அதோடைய பிராண்டிங் எங்கள் சைடில் இங்கே போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி ஃபினிஷிங்கில் நீங்கள் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். துடைக்கும் போது ஸ்க்ராட்ச் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ பத்திரமா நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சைடில் இதோடைய மீடியா கண்ட்ரோல் சென்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு USB Type A போர்ட் இருக்குது. அது தவிர உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் பவர் பட்டன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார்னுடைய பின்புறத்தில் இதை நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான குக்ஸ் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இல்லை டெஸ்க் மவுண்டிங் பண்ணணும்னா அதுக்கான ரப்பர் ஃபீட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடைய பேக் சைடில் எல்லா போர்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது. டிவியோடைய ARC அதாவது HDMI போர்ட் இருக்குது, ஆக்ஸ் போர்ட் இருக்குது, DC இன்போர்ட் இருக்குது. அப்புறம் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேட்டலைட் ஸ்பீக்கர் ரைட்டு லெஃப்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான அவுட்புட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அவுட்புட் எப்படி இருக்குது, அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பீக்கர்ஸ் தான் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ என்னுடைய செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவிக்கு முன்னாடி டெஸ்க் மவுண்டிங் பண்ணியிருக்கேன் இந்த சவுண்ட் பாரை. தரையில் பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் வச்சுருக்கோம். பின்புறத்தில் ஒரு சைடில் ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர்னுடைய அதே லைனில் இன்னொரு சேட்டலைட் ஸ்பீக்கரும் இங்கே செட்டப் பண்ணியாச்சு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த வயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 feet வயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வயர் நமக்கு போதுமான அளவுக்கு பத்தலை. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 20 feetக்குள்ளே உங்களுடைய ரூம் இருந்துச்சு, அதுக்குள்ளே நீங்கள் இந்த வயர்லாம் செட்டப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதோட பெரிய ரூமாக இருந்துச்சு அப்படின்னா 2 ஆப்ஷன். இதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் வாங்கி சேட்டலைட் ரியர் ஸ்பீக்கர் இல்லாத ஒரு சவுண்ட் பார் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை சேட்டலைட் ரியர் ஸ்பீக்கர் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா வயர்லெஸ் ரியர் சேட்டலைட் ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஜெப்ரானிக்ஸ்லேயே இருக்குது. அது வேணா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இப்பொழுதைக்கு இந்த 5500 இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர் இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் கேட்டு பாருங்க. மழை குறைய வாய்ப்பு இருக்கா? மழை இருக்கும். Run and gun. We need a riverboat, a script. ஓகே, ஜெப்ரானிக்ஸ்னுடைய 7421 Pro 5.1 ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர். ஒரு பெரிய ரூமாக இருக்கட்டும், ஒரு சின்ன ரூமாக இருக்கட்டும், எங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதோடைய லவுட்னஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 240 வாட் அவுட்புட் அப்படிங்கிறப்போ நல்ல ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்களுக்கு ஒரு லவுடான சவுண்டு கிடைக்குது. மேக்ஸிமம் வால்யூமில் வச்சாலுமே ஸ்பீக்கர்ஸ் எங்கேயும் உங்களுக்கு பிரியாத மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் பேஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தம்பியான ஒரு பேஸ் பல இடங்களில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
இதனால என்ன ஆகுது அப்படின்னா வாய்ஸுடைய கிளாரிட்டி லைட்டா மிஸ் ஆகுது. வாய்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இடத்துல எல்லாம் வாய்ஸுமே பேசி வாய்ஸா உங்களுக்கு கேட்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கிறிஸ்ப்னஸ் மிஸ் ஆனாலும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க ஜாலியாக நீங்க என்ஜாய் பண்ணலாம். மியூசிக்குடைய நுணுக்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம சும்மா ஒரு சவுண்டான வால்யூம் வச்சு நல்ல ஒரு தம்பியான ஒரு பேஸோட ஒரு படம் என்ஜாய் பண்ணணும், ஒரு பாட்டு என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சவுண்ட் பார் நீங்க வாங்கலாம். இந்த 5.1 சரௌண்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்ட். அந்த சவுண்ட் பார்னுடைய அந்த சென்டர் சேனல் பிளஸ் லெஃப்ட் ரைட் சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. இந்த சப்வூஃபருடைய எஃபெக்ட்டுமே நல்லா இருக்கு. சேட்டலைட் ஸ்பீக்கர், ரியர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா ப்ராப்பரா பிரிச்சு கொடுக்காம ஒரு சில இடங்கள்ல எல்லாமே மொத்தமா கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. பட் இந்த பட்ஜெட்ல அது ஓகே. 5500 ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ டால்பி எஃபெக்ட்ல உங்களுக்கு பிரிச்சு கொடுத்த அளவுக்கு கிளியாரிட்டியான சவுண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த விலைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை இந்த ஸ்பீக்கர் 7451 Pro 5.1 நல்லாவே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். 5500 தான் பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல எனக்கு ஒரு சரௌண்ட் ஸ்பீக்கர் டிவியில கனெக்ட் பண்றதுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க வாங்கிக்கலாம். டிவியில மட்டும் கிடையாது, இதோட அவுட்புட் ஆப்ஷன் நிறைய இருக்கிறதுனால ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி உங்க மொபைல் போனை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஆக்ஸ்போர்ட் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆப்டிகல் கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெஸ்டான அவுட்புட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிவியோ உங்களுக்கு கம்ப்யூட்டரோ அதில் HDMI போர்ட் நீங்க கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறப்பான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த Zebronics 7451 Pro 5.1 விமர்சனம். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களுமே கிரிதர். நன்றி, வணக்கம்.